வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூத் படத்தை வந்து ஏன் இவ்வளோ வந்து கொண்டாடுறாங்க, கொண்டாடுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து என்னதான் அந்த கண்டென்ட் இருக்குன்றதை இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூத் வந்து நம்மளோட கென் கருணாஸோட இயக்கத்தில் அவரே வந்து லீட் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் வந்து தியேட்டரில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்னடா இருக்குன்றதை இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். கதைப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவரோட 11th 12th வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக 3 பேரை வந்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்துக்கு வந்து நிறையா வந்து சில ஃபன் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான அந்த ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸில் இவரோட 12th மார்க் என்ன ஆச்சு, 12th மார்க்கோட இம்பேக்ட் என்ன வந்து கிரியேட் ஆச்சுன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான சிம்பிளான ஸ்டோரி தாங்க. இது குறிப்பாக சொல்லணும்னா டானு, அதே மாதிரி 3ன்னு சொல்லிட்டு நிறையா படத்தில் அந்த ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை ஒரு படமாக வந்து மாற்றிருக்காங்க. வேறு எந்த ஒரு தனி கதையெல்லாம் கிடையாது. அவர்களோட லைஃப்பில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் மொத்தமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கட்டி அதை வந்து நிறையா ஃபன் எலமெண்ட்டை சேர்த்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்ஸை ஆட் பண்ணி படத்தை விட்டுருக்காங்க. எதுக்கு இந்த படத்தை இவ்வளோ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 2K கிட்ஸ்க்கு வந்து செம்மையாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து படிக்கிற 10th 12th அதே மாதிரி காலேஜ் அந்த காலகட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனாக வந்து அமைஞ்சிருக்கிறதா தெரியுது. ஏன்னா 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அந்த லவ், அதே மாதிரி அந்த ரீல்ஸு, ஃபாதருக்கும் அவங்களுக்கும் சன்னுக்கும் அந்த ரிலேஷன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவங்களோட லைஃப்பில் நடக்கிறதுனால எப்படி வந்து நம்ம விஐபியை வந்து அப்போ கொண்டாடணுமோ அந்த மாதிரி இப்போ 2K கிட்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர வந்து இப்போ நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்கல கதையில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுருக்காங்க, இந்த கதையில் இதை சொல்கிறாங்க, இந்த கதை வந்து இப்படி தான் போகுது, ட்ராவல் ஆகுது அப்படின்றத அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஒரு கிரிஞ்சஸ் அப்புறம் இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா தெரியும். ஏன்னா ஒரு நல்ல படம் வந்து நிறைய எடுத்தாலும் அதை வந்து ஓடாமல் பண்ணிடுறாங்க. குறிப்பாக சொன்னால் இட்லி கடையை நம்ம சொல்லிடலாம். அந்த படத்தில் நல்ல ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் அது வந்து 2K கிட்ஸ்க்கு வந்து அது வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அந்த பிடிக்காமல் போனால் அந்த கண்டென்ட்டை வந்து தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சாதாரணமான ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை வந்து ரிலேட்டபுளாக இருந்தனால கென் கருணாஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் வெற்றியை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். முதல் படத்துலேயே வந்து அவர் வந்து அந்த பல்ஸை வந்து பிடிச்சிட்டாரு. எப்படி வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ 2K கிட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி வச்சுருந்தாரோ அந்தளவுக்கு இவருக்கும் வந்து அந்த பிடிக்கிற திறமை இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபன் எலமெண்ட்ஸையும் அதே மாதிரி லேகை வந்து தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. குறிப்பாக சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபன் எலமெண்ட்டோட சூப்பராக முடித்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அது எமோஷனோட பக்காவாக வந்து பண்ணியிருந்தார். கண்டிப்பாக வந்து 2K கிட்ஸ்னால தான் இந்த படம் வந்து இப்போ வந்து ஓடிட்டுருக்கு. குறிப்பாக இந்த படத்தோட வசூல் வந்து டபுள் டிஜிட்டுக்கு வந்து தாண்டிடுச்சு. அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து 5 கோடின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த படம் 2 நாள்லேயே வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து நம்ம கென்னுக்கு வந்து ஒரு வேறு லெவல் வந்து வெற்றியை தந்திருக்கு. அவரோட அப்கமிங் மூவிஸ் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்தில் என்ன தான் இருக்குது, இந்த படத்தில் அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்கோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.